நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்க, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்துல குருவும் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. நிறைய வழிகாட்டுதல், நிறைய விஷயங்களில் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கும்போது இப்போ எல்லாமே கரெக்டாக அழகாக அப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய 4-11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களோட 6ஆம் வீட்டில் இருக்கார். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ், வேலையை விட்டு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் அடிக்கடி வேலை சேஞ்ச் ஆகுறது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவியாக ஒர்க் கொடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தருணம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அது எல்லாமே ஃபேவராக இருக்க போகுது. மகரத்துக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் பாதகாதிபதி 6ல் மறைந்தாலுமே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்கே தான் இருக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னா, நீண்ட நாள் ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க, திருப்பி வேலை நடக்கும். ஆனால் அந்த பாதகத்தை செய்யும். அப்போது அந்த ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனாலும் குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை நீங்கள் அப்படியே மேற்கொள்வீங்க. ஓகே, நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது. ஒரு வேளை இப்போ உங்களுடைய லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது, கேது மகா திசை நடக்குது, இல்லை புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெவியாக தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு புதன் சார்ந்த பிரச்சனைங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய், அவர் எங்கே இருக்கார்? 8ல் இருக்கார். அப்போ அந்த தீரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு 20 லட்சம், ஒரு 50 லட்சம், ஒரு 1C வாங்கியிருக்கீங்க, ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பார். சடனாக அவரே இப்போ கொஞ்சம் பிரச்சனை உங்களை கொண்டுட்டு வந்திருப்பார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போடும்போது இல்லை யாருக்காவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் கம்யூனிகேஷன், ஏன்னா புதன் அப்படிங்கிறது இப்போ கம்யூனிகேஷன் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் அந்த யாருக்காவது இப்போ ஓடிபி இது பண்ணுறது அதெல்லாமே ஒரு ட்ராப்பில் மாட்டக்கூடிய ஒரு டைம் இந்த மாதம்.
நிறைய நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க. நிறைய சுப விரயங்கள் 100% நடக்கும். ஸோ ஆன்மீக ட்ரிப் நடக்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல 8ல யார் இருக்கான்னு பாருங்க. அதோட இம்பாக்ட் என்னன்னு பாருங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி சில பல விஷயங்கள் நீங்க மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொன்னான காலகட்டம் தான். ஸோ மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சூப்பரா படிக்க போறீங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து ஒரு காலேஜஸ்க்கோ, ஒரு ஸ்கூலுக்கோ, இல்லை நீங்க ஒரு டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்க போது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்தில் ஆடி முடிச்சு பேச்சுவார்த்தைகள் சொல்லுவாங்க தெரியுங்களா? பூ வைக்கிற ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ இனி 6 மாசத்துல வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது 100%. அதே மாதிரி பிஸ்னஸ்ல விட்டு போன பார்ட்னர் வரக்கூடிய காலம். 2 பேருமே வந்து பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ சேர்ந்துருவீங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்கா, இந்த மாதம் நீங்கள் சேர்ந்துருவீங்க. எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயங்கள் இன்னும் இல்லை. ஆனால் அதற்கான பரிகாரங்கள் உங்களோட சுயஜாதகத்தில் அந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அதன்படி நான் சொல்லும்போது அதுபடி பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்கள் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.